பெயர் முத்துகிருஷ்ணன். இப்பொழுது அப்துல் ரஹ்மான் என்று இறைவன் கிருபையால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இன்று எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் தலைப்பு இஸ்லாமிய நீதி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் அல்லாஹுவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீதி என்பது சமத்துவம் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது ஒருவர் அநீதம் இழைக்கப்பட்டால் அவருடைய உரிமைகளை பெற்றுத் தருவது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், உங்களில் ஒரு கூட்டத்தினர் அது எதிராளியாக இருந்தாலும் அவருடைய விஷயத்திலே நீதம் செலுத்துமாறு அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுவதை காணப்படுகின்றது. எழுதினால் நீதத்தையே எழுதுங்கள், செய்தால் நல்லதையே செய்யுங்கள், கூறினால் நல்லதையே கூறுங்கள், எந்த செயல் செய்தாலும் நல்லதையே செய்யுங்கள். ஒருவருடைய வாசகத்தை எழுதினாலும் ஒருவருடைய உடன்படிக்கை அதாவது ஒப்பந்தத்தை எழுதினாலும் நீதத்தையே எழுதுமாறு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். மேலும் நபிகள் நாயகம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இருவருக்கு மத்தியிலே நீதத்தை ஏற்படுத்துவது அது சதக்காவாக இருக்கின்றது, அதாவது தர்மமாக இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். நீதியை அதிகமாக வலியுறுத்தக்கூடிய மார்க்கமாக இந்த இஸ்லாம் மார்க்கத்தை நாம் பார்க்க முடிகின்றது. அதே நேரத்தில் நீதி நிலைநாட்டப்பட முடியாத போது அதை வன்மையாக கண்டிக்கின்ற மார்க்கமாகவும் இந்த இஸ்லாம் மார்க்கம் இருக்கின்றதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பஷீர் என்கின்ற நபர் வருகிறார். நான் என்னுடைய மகனுக்கு இந்த சொத்தை எழுதி வைப்பதாக, அதற்கு நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். அப்போது அவர், உங்களுக்கு இது மாதிரி இன்னொரு வேறு யாராவது குழந்தைகள் இருக்கின்றனவா என்று கேட்கின்றார். ஆம், இருக்கின்றன என்று கூறுகின்றார். அப்பொழுது அந்த குழந்தைகளுக்கும் இதே போன்று நீங்கள் பொருட்களை கொடுத்துள்ளீர்களா என்று கேட்கும் பொழுது இல்லை என்று பதில் வருகின்றது. அப்பொழுது, அப்படியானால் இந்த அநியாயத்திற்கு நான் துணை போக மாட்டேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இதிலிருந்து குழந்தைகளுக்கும் நீதி செலுத்த வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்துவதை நம்மால் காண முடிகின்றது. நீதி செலுத்தும் விஷயத்தில் ஏழை, பணக்காரன், நிறம், இனம், மொழி இந்த மாதிரி எந்த விதமான பாகுபாடும் காட்டக்கூடாது என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. மனைவி விஷயத்திலும் கூட நீதமாக இருக்குமாறு இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்ய வேண்டும். ஒருவேளை 2 மனைவி இருப்பதாக வைத்துக்கொண்டால், ஒரு மனைவிக்கு அதிகமாக அன்பையும் அதிகமாக பாசத்தையும் காட்டுவது, இன்னொரு மனைவிக்கு குறைவான பாசத்தையும் குறைவான கவனிப்பையும் காட்டுவது, இந்த மாதிரி இருந்தால் மறுமை நாளிலே அவன் ஒரு பக்கம் இழுபட்டவனாக வருவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதிலிருந்து மனைவியிடத்திலும் கூட நீதம் செலுத்துமாறு இஸ்லாம் வலியுறுத்துவதை நம்மால் காண முடிகின்றது. பனு இஸ்ராயில் சமுதாயத்திலே விபச்சாரி ஒருவர் ஒரு நாய்க்கு உணவளித்ததற்காக அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாவத்தை மன்னித்து சொர்க்கத்தை கட்டளையிட்டான். அதே நேரத்தில் வணக்கசாலியான அல்லாஹுவை வணங்கக்கூடிய ஒரு பெண்மணி பூனையை தனியாக ஒரு அறையில் அடைத்து வைத்து அவருக்கு உணவளிக்காமல் இருந்த காரணத்தினால் அவளுக்கு நரகத்தை கட்டளையிட்டான். இதிலிருந்து அல்லாஹ் தஆலாவை வணங்கினாலும் நீதம் செலுத்தினால்தான் அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான். எனவே சின்ன ஒரு உயிரினத்திற்கு கூட, ஒரு விலங்கு விஷயத்தில் கூட நீதம் செலுத்த சொல்கின்றது இந்த இஸ்லாம். ஒரு முறை ஒட்டகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையிட்டது, கண்ணீர் வடித்தவாறு. அவருடைய உரிமையாளரை அழைத்து அவருடன் விசாரித்ததில் அவர் அந்த ஒட்டகத்திற்கு அதிகமாக வேலை வாங்குவது, அது மட்டும் இல்லாமல் உணவை சரியான நேரத்துக்கு அளிப்பதில்லை என்பதை தெரிந்து கொண்டார். அதன் மூலமாக
அவருக்கு அறிவுரை செய்தார். அல்லாஹ் உனக்கு இந்த ஒட்டகத்தை அளித்துள்ளான். அப்படி இருக்க இந்த அல்லாஹ் உனக்கு கொடுத்த ஒட்டகத்திற்கு நேரத்திற்கு உணவளிக்க வேண்டும், அதற்கு அதிகமான பளுவை சுமத்தக்கூடாது என்று அவருக்கு வலியுறுத்தி அனுப்பினார். அப்பொழுது இதிலிருந்து என்ன தெரிகின்றது என்றால், சின்ன மிருகங்கள் விஷயத்தில், சின்ன மிருகமாக இருந்தாலும் சரி, விலங்குகள் விஷயத்திலே, விலங்குகளானாலும் அந்த விலங்குகளிடத்திலே நீதம் செலுத்த சொல்லி இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. அபூபக்கர் அவர்கள் நபிகள் நாயகத்திற்கு பிறகு அபூபக்கர் அலி அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றார்கள். அவர்கள் ஆற்றிய முதல் உரையிலேயே அவர் ஆற்றிய உரை, ஒருவர் பலவீனமானவராக கருதப்பட்ட ஒருவர் அநீதம் இழைக்கப்பட்டவராக இருந்தால் என்னிடத்திலே அவர் நீதி செலுத்தப்படும் வரை, நீதி நிலைநாட்டப்படும் வரை என்னிடம் மிக பலமுள்ளவராகவே இருப்பார். அதே நேரத்தில் பலம் பொருந்திய ஒருவர், உங்களிலே மக்களிலே பலம் பொருந்திய ஒருவர் அடுத்தவர்களுக்கு அநீதி இழைத்திருந்தால் அவர் விஷயத்திலே நீதி நிலைநாட்டப்படும் வரை என்னிடம் மிகவும் பலவீனமானவராக இருப்பார் என்று உரையாற்றினார். இதிலிருந்து வறியவர்கள் சிறியவர்கள் அதாவது என்று பார்க்காது இஸ்லாம். இஸ்லாம் அனைவருக்கும் ஒரே நீதியையே போதிக்கின்றது. நம் முன்னோர்கள் இப்படித்தான் வாழ்ந்துள்ளார்கள். அதற்கு பிறகு உமர் அலி அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். ஒருவர் கடினமாக கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருந்தார். முதியவர் தள்ளாத வயதிலே கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டிருந்ததை பார்த்தார். ஆனால் அவர் முஸ்லீம் அல்லாதவர். நீ சிறுவயது முதலாக இந்த அரசாங்கத்திற்கு வரி கட்டி வாழ்ந்துள்ளாய், இப்பொழுது தள்ளாத வயதிலே நீ கஷ்டப்படுகின்றாய். அப்படி இருக்க இந்த தள்ளாத வயதில் உன்னை காப்பாற்ற வேண்டியது இந்த அரசாங்கத்திற்கு கடமையாக இருக்கின்றது என்று கூறி முதியோருக்கான கொடுப்பனவு திட்டத்தை முதல் அறிமுகம் செய்து வைத்தார். முதியோருக்கான கொடுப்பனவு திட்டத்தை முதல் அறிமுகம் செய்து வைத்தது இந்த இஸ்லாம் மார்க்கம்தான். ஒருமுறை ஹசைன் ஹுசேன் அவர்கள், அதாவது நபிகள் நாயகத்தோட பேர குழந்தைகள், பசிக்காக வீட்டை விட்டு வெளியேறுகின்றார்கள். போகின்ற வரியிலேயே ஒரு ஆட்டு இடையனை சந்திக்கின்றார்கள். ஆட்டு இடையன் அவர்களுக்கு பால் நான் கறந்து தருகின்றேன் நாட்டிலிருந்து என்று கூறுகின்றான். அப்பொழுது அவர்கள் இருவரும், இந்த ஆடு உன்னுடையதா என்று கேட்கின்றார்கள். ஆடு என்னுடையதல்ல, நான் ஒருவரிடம் வேலை செய்கின்றேன். உன்னுடைய முதலாளி உனக்கு இந்த பாலை குடிப்பதிலிருந்து பாலை அருந்துவதற்கு உனக்கு அனுமதி அளித்துள்ளாரா என்று அந்த குழந்தைகள் கேட்கின்றனர். இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்படின்னு சொல்லும்போது, உனக்கே அனுமதி இல்லாத ஒன்றை எனக்கு எப்படி நீ வழங்குவாய், எனவே இது ஹராம் என்று கூறி அந்த பசித்த நிலையிலும் கூட அந்த 2 குழந்தைகளும் வேண்டாம் என்று சொல்லி வெளியேறுகின்றது. இதிலிருந்து நபிகள் நாயகத்துடைய வளர்ப்பை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதாவது ஹராம் என்று தெரிந்தால் உயிரே போகக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் அதை சாப்பிடக்கூடாது என்பதை அந்த குழந்தைகளை எப்படி வளர்த்துள்ளார் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஒருவரை வேலைக்கு நம் கூலிக்கு அமர்த்தினால், நம்மிடம் வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அதிகமான பளுவை சுமத்தக்கூடாது என்று இஸ்லாம் கண்டிக்கின்றது. அவருக்குரிய கூலியை வேர்வை, அதாவது அவர் வேலை செஞ்சதுக்கப்புறம் வேர்வை வடிவம் அல்லவா, அந்த வேர்வை காய்வதற்கு முன்பாகவே அந்த கூலியை கொடுத்து விடுமாறு இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. ஒரு சமுதாயத்திலே நீதி நிலைநாட்டாமல் போனால் அந்த சமுதாயத்திலே ஒற்றுமை என்பது இருக்காது. அதே நேரத்தில் அந்த துறையும் எந்த விதமான துறையும் வளர்ச்சி பெறாது. அங்கே பெண்களுக்கும் பாதுகாப்பு இருக்காது, நம்முடைய சமுதாயத்தினருடைய பொருட்களுக்கும் எந்த பாதுகாப்பும் இருக்காது. அதே நேரத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டால் அங்கே பெண்களுக்கும் பாதுகாப்பு இருக்கும், நம்முடைய சமுதாயத்தினுடைய பொருட்களுக்கும் பாதுகாப்பு இருக்கும், அனைத்து விதமான துறைகளும் வளர்ச்சி பெறும். எனவே இந்த அல்லாஹ் தஆலா நமக்கு அவன் காட்டிய வழியில் வாழ்ந்து இஸ்லாமிய நீதியின்படி நம்மளை வாழ அனைவரும், இஸ்லாமிய நீதியின்படி உங்கள் அனைவரையும் என்னையும் வாழ வைக்க வேண்டுமா என்று கூறி, அவர்கள் இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த குர்ஆனை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம். ஃபோன் பண்ணால் அதே நேரத்தில் உங்களுக்கு இலவசமாக உங்களுக்கு கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைக்கப்படும். அல்லாஹ்விடம் உங்களுக்காகவும் எனக்காகவும் பிரார்த்தித்தவனாக வாய்ப்பளித்தமைக்கு அல்லாஹ்விற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.